ரூபவதி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா எப்படி முட்டை குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கியிருக்கு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கு, அப்புறம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கு, கூட மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கு, அடுத்து வந்து மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி, அப்புறம் வத்தப்பொடி எடுத்துருக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சு. அது கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கு. அது கூட கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிச்சிட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட தக்காளி போட்டுக்கலாம். அது கூட வதங்குறதுக்கு கொஞ்சம் மோள உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது கூட வத்தப்பொடி போட்டுக்கலாம். அது கூட கறி மசாலாவை போட்டுக்கலாம். அது கூட மல்லிப்பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இது கூட முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிருக்கேன். அது கூட அந்த முட்டை நல்லா வேகட்டும். கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட மசாலாலாம் முறிஞ்சிருச்சு, எல்லாம் வெந்துருச்சு. இப்போ கடைசியாக மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.